அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இது வெள்ளிக்கிழமை ஆக்கின கறி அப்படியே மிஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். வயல்பட்டியில் உங்கத்துக்கு ஒருத்தரும் வரையில, நானும் சாந்தி உண்டாக்கல அப்படியே இருந்துட்டு. ஏன் சோறு ஒரு கப்பு அரிசி, இந்த ரைஸ் குக்கர் கப்புக்கு தான் ஒன்று வச்சேன். நல்லா பொழிப்போம் அந்த அரிசி, 100 ரூபா அரிசி நல்லா பொழிப்போம். காங்கேயத்து அரிசி, கத்திரிக்காய் மாங்காவும் மிச்சம், அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ரசம் மிச்சம். இது இப்படி 1.5 சட்டி கறி வைக்கும் மட்டனில். நான் பாருங்கள், இதில் போட்ட வாழைக்காலாம், ஒரு வாழைக்காய் அந்த கறியோடு தான் போட்டேன். அதை காட்டுன்னு தான் மெயினாக எடுத்தேன் நினைக்கிறேன். அப்படியே ஆக்கும்போதே பாதாம் எல்லாம் விட்டு ஆக்கினேன்ட்டேனே. அது ஒரு பிட்டு கூட வாழைக்காய் சரி. ஏன்டா இப்போ கறியோடைய விலையின்னு அப்படி தான் வைக்கிறேன். தின்றுதிங்க வெள்ளரி பிஞ்சு. ரசம் நேற்று மீனும் கனியப்பட்ட கத்திரிக்காயும் தின்னுட்டேன். ஒரு நாள் மறுநாள் திண்டார பவுசு வைக்காது, அதுக்கு அடுத்த நாள் திம்பொன்னு தூக்கி வச்சுட்டேன். அதுக்கடையில் யாராவது பச்சாலி வந்தால் கொடுப்பேன்னு தான் நினச்சேன். ஒருத்தர் வரையில, ஒருத்தர் கேட்கவும் இல்லை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு தான் புரிய வேண்டிக்குது. ஒவ்வொரு நாள் ஆக்குறது அதுவும் வேலையாக தானே. இப்போ நான் யூடியூப்பே குறைச்சிட்டேன் நிறைய ஆக்குறது. வேலையிலம்மா கறியை பாருங்கள் எப்படி கணிஞ்சிக்கிட்டு 1.5 சட்டி கறி விடாமல் வைக்கும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசமாக அழகா தண்ணி போல வைக்கிது. அல்ஹம்துலில்லாஹ். இது சூப்பராக 2 பேரும் உங்களாம். ஒரு ரைஸ் கப்புக்கு தான் ஒரு கப்பு போட்டேன். நல்ல புளிப்பான அரிசி, விலை கூடனாலும் அதில் புளிப்பு கூட. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே திம்போம், அதான் நாடுவோம். நல்லா எப்போவுமே நல்லதே திண்டு வாழ்றதுக்கு தான் உதவி செய்வோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நீங்கள் நல்லதே தின்னுங்க. எல்லோரும் பார்க்குறவெல்லாம் துவாவும் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.